ஹாய், வெல்கம் டு பிங்க் போர்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் கோர் 12th ஸ்டாண்டர்ட் பேப்பரோட பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 செக்ஷனில் இருக்கும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா அது ரீடிங் செஷனு, செகண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸு, தேர்டு லிட்ரேச்சர் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 கொஷின் இருக்கும். ரெண்டுமே ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்னா என்னென்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பேசேஜ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பேசேஜை நம்ம படித்து அதுலேருந்து நம்ம கேட்டிருக்க கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போது இது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அதிலிருந்தே எடுக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் லெவலுன்னு வரும்போது நம்ம அந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி தான் மேக்ஸிமம் கொஷின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கர்சிவ் பேசேஜாக இருக்கும். அது ஒரு ஸ்டோரி மாதிரியோ, ஒரு நரேஷன் யாராவது நரேட் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியோ இருக்கும். செகண்ட் பேசேஜ் பார்த்திங்கன்னா கேஸ் பேஸ்டு பேசேஜ்னு சொல்லுவோம். அதில் ஒரு பை சார்ட்டோ இல்லை ஒரு கிராஃபோ இல்லை இயர் வைஸ் சென்சஸ் கொடுக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரியும் டேட்டாஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசேஜ் தான் செகண்ட் பேசேஜ் வரும். ஸோ இப்போ செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்காபுலரி ஸ்கில்ஸில் தான் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெக்காபுலரி ஸ்கில்ஸ்னால் என்னென்னா, கொடுத்துருக்க வேர்ட்ஸை வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ட் அனாலஜி கேட்கும்போது அதில் இருக்கிற வேர்ட்ஸுக்கான மீனிங் நமக்கு தெரியலன்னா நமக்கு அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபீலிங் ஆஃப் த ஆத்தர், டோன் ஆஃப் த ஆத்தர், இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது அந்த ரைட்டர் எந்த இன்டென்ஷனில் எழுதியிருக்காரு, என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்குது, அது அந்த பர்டிகுலர் மெசேஜை கன்வே பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் வரும். அதுதான் நமக்கு டஃப் லெவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸு. இதுக்கு நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன தெரியணும் அப்படின்னா, பேட்டர்ன் தெரியணும். ஸோ நம்ம பேட்டர்ன் கரெக்டாக இருந்தாலே நம்ம இதில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேர்டு கொஷின் என்னவா இருக்கும்னா நோட்டீஸாக இருக்கும். ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ் 2 கொஷின் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே நோட்டீஸாக இருக்கும் தேர்ட் கொஷினுக்கு. ஃபோர்த்து கொஷினுக்கு ஒரு கொஷின் இன்விடேஷனும் இன்னொரு கொஷின் ரிப்ளையும் இருக்கும். ஸோ இன்விடேஷன் ரிப்ளை நம்ம ரெண்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து கொஷின் பார்த்திங்கன்னா எய்தர் லெட்டர் டு எடிட்டர் ஆர் ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர். ஸோ ஒன்று நம்ம எடிட்டருக்கு லெட்டர் எழுதணும், இல்லைனா ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன வேலைக்காக நம்ம அப்ளை பண்ணுறோமோ ஸோ அதுக்கான கவர் லெட்டரும் அதோட ரெஸ்யூமையும் சேர்த்து எழுதணும். இந்த ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர் கொஞ்சம் பிட் லெங்க்தியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் ரிப்போர்ட். இதில் எய்தர் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எய்தர் நம்ம ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரிப்போர்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நமக்கு ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சால் போதும், கொடுத்துருக்குற கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். ஸோ இங்கே டஃப் லெவல் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் இங்கேயும் அதே தான். அதாவது அந்த கொஷின் என்ன கன்வே பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே போதும், நம்ம இதில் மேக்ஸிமம் மார்க் செக்யூர் பண்ணிடலாம். அடுத்தது வர்றது செக்ஷன் சி. செக்ஷன் சி கம்ப்ளீட்டாக லிட்ரேச்சர் பார்ட். நமக்கு 2 டெக்ஸ்ட் புக் இருக்கும். ஒன்று ஃப்ளமிங்கோ, இன்னொன்று விஸ்தாஸ். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ளமிங்கோ விஸ்தாஸ்லேருந்து தான் வரும். ஸோ இதில் 7th கொஷின் இந்த பேப்பரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா போமோட எக்ஸ்ட்ராக்ட். ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ் நமக்கு 2 எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். இது 6 மார்க் கொஷின்னு. ஸோ இது கம்ப்ளீட்டாக போம்லேருந்து தான் வரும். ஸோ அடுத்தது 8th என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்தாஸில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டை. ஸோ நமக்கு விஸ்தாஸில் ஒரு 6 லெசன்ஸ் இருக்குது. அந்த 6 லெசன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 4 மார்க் கொஷின். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோஸ் எக்ஸ்ட்ராக்டு, ப்ரோஸ் ஃப்ரம் ஃப்ளமிங்கோ. ஸோ ஃப்ளமிங்கோ லெசனில் நமக்கு ஒரு 8 இருக்குது. ஸோ அந்த லெசன்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஷின். ஸோ ஃப்ளமிங்கோலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்டர் 6 மார்க்காகவும் விஸ்தாஸ்லேருந்து வர்றது 4 மார்க்காகவும் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் இருக்கும். ஃப்ளமிங்கோலேருந்து வர ஷார்ட் ஆன்சர். ஸோ ஃப்ளமிங்கோலேருந்து வர ஷார்ட் ஆன்சர்ன்னும் போது நமக்கு ப்ரோஸு போமு ரெண்டுமே சேர்த்து தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 5 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈச் கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வந்து கேரி பண்ணும். ஸோ அதுக்கு 11th கொஷின் பார்த்தீங்கன்னா விஸ்தாஸில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதில் இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸ் ஈச். ஸோ 12th கொஷின் 13th கொஷின் ரெண்டுமே என்னென்னா லாங் ஆன்சர் டைப்பு. அது ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12th கொஷினுக்கு ஃப்ளமிங்கோலேருந்து வரும். 13th கொஷின் பார்த்தீங்கன்னா விஸ்தாஸ்லேருந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ளமிங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான் 12th. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோஸும் ஒரு போம் வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த புக்கில் இருக்கிற கம்ப்ளீட்டாக அதாவது 8 லெசன்ஸும் 5 போம்ஸில் இருந்தும் 2மே போமாவும் வரலாம், 2மே ப்ரோஸாகவும் வரலாம், இல்லை ஒரு போமும் ஒரு ப்ரோஸும் வந்து வரலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம வைக்கக்கூடாது. நம்ம எல்லாமே தான் படிக்கணும். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு டாப்பர் அப்படின்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது செக்ஷன் ஏல, அதாவது அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்லில் வரக்கூடிய வொக்காபுலரி டெஸ்ட்டு வைக்கக்கூடிய கொஷின்ஸும், செக்ஷன் சியில் போமோட எக்ஸ்ட்ராக்ட் ப்ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ராக்ட் பேஸ் கொஷின்ஸ். ஸோ இது ரெண்டும் தான் நீங்கள் வந்து ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, இல்லை மேக்ஸிமம் மார்க் என்னால் எடுக்க முடியல, அதாவது மேக்ஸிமம் மார்க்னால் பாஸ் லெவல் சொல்கிறேன் நான், ஆவரேஜ் லெவல், அந்த மாதிரி இருந்தால் உங்களோட ஸ்கோப் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான். நீங்கள் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸில் கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் மார்க் நம்மளால் எங்கே எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸில் தான் எடுக்க முடியும். ஏன்னா அது வந்து ஃபார்மேட்டு, அந்த ஃபார்மேட்டை நம்ம எழுதினாலே நமக்கு மேக்ஸிமம் 1 மார்க் கரெக்டாக கிடச்சிரும். ஃபார்மேட்டுக்கு மட்டுமே 1 மார்க் இருக்கும், அது கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ளே எழுதுகிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா நிறைய எழுத வேண்டியது இருக்காது, கொஞ்சமாக மெசேஜை மட்டும்தான் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸில் மேக்ஸிமம் ஹோப் இருக்குது மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து 12th கொஷின் 13th கொஷின் பார்த்திங்கன்னா லாங் ஆன்சரு. அந்த லாங் ஆன்சர் வந்து சம்மரி எழுதுகிற மாதிரி இருக்காது, 2-3 லெசனை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லா லெசனோட கான்செப்டும் கிளியராக தெரியணும். அப்போ தான் வந்து நம்மளால் இந்த 12th கொஷின் 13th கொஷின் வந்து பர்ஃபெக்டாக எழுத முடியும். ஸோ இந்த 5 மார்க்ஸ் வந்து நான் ஒரு கொஷினாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து 5 மார்க்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து நமக்கு வந்து கிளாரிட்டி இன் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.